நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல ஒரு ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். தல அஜித் சாருடைய ரசிகர்கள் அடுத்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நேர்கொண்ட பார்வை படத்துடைய ட்ரீசர் தான். ஏற்கனவே நேர்கொண்ட பார்வை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளிவந்து ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. நேர்கொண்ட பார்வை படம் ஹிந்தியில வெளியான பிங்க் படத்தோட ரீமேக் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். இந்த படத்தின் பிங்க் படத்துடைய ரீமேக் உரிமையை போனி கபூர் வாங்கி தல அஜித் சாரை வைத்து தென்னிந்திய மொழிகளிலும் வெளியிட முடிவு செஞ்சிருக்காராம். அதன்படி இயக்குனர் வினோத் தல அஜித் சாரை வைத்து பிங்க் படத்தோட ரீமேக்கை வேக வேகமாக எடுத்துட்டு வராரு. தல அஜித்திற்கு வினோத்துடைய முந்தைய படங்களான சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் போன்ற படங்களுடைய திரைக்கதை உருவாக்கிய விதம் எல்லாம் ரொம்பவே பிடித்து போக அவரை அழைத்து வாழ்த்து சொல்லிவிட்டு பிறகு நம் இருவரும் இணைந்து படம் பண்ணலாம் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்தாராம். விஸ்வாசம் படப்பிடிப்பு நடக்கும் போதே வினோத்திடம் கதையை கேட்டிருந்தாராம் நம்ம அஜித் சார். அடுத்து நாம சேர்ந்து இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஸ்ரீதேவியுடைய கணவர் போனி கபூர் பிங்க் படத்தோட ரீமேக்க அஜித் சாரை வைத்து பண்ண வேண்டும் என்ற நோக்கத்துல அதையும் வினோத்தை வைத்தே பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்ல தல அஜித் சாரும் ஓகே சொல்லியிருக்காரு. பிறகு வினோத்தும் அந்த படத்தை தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்றவாறு திரைக்கதையை எழுதியிருக்காரு. தற்போது இந்த படம் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. இதனை தொடர்ந்து தல அஜித்திற்காக வினோத் எழுதி வைத்திருந்த புதிய கதை அடுத்ததாக எடுக்க இருந்தார்களாம். ஆனால் நேர்கொண்ட பார்வை படத்தை முடித்த பிறகு கொஞ்சம் தாமதம் வேண்டும் என வினோத் கேட்க அதற்கு நடுவுல நம்ம அஜித் சார் ஒரு படத்தை நடிக்கவும் முடிவு செஞ்சிருக்காராம். ஏற்கனவே போனி கபூரிடம் 2 படங்கள் அவருடைய தயாரிப்பில் நடிப்பதாக அஜித் சார் ஓகே சொல்லியிருக்காரு. அதன்படி அடுத்த படத்தில் அதை வைத்து இன்னொரு இயக்குனரை வைத்து பண்ணிவிடலாமே என முடிவும் செஞ்சிருக்காங்களாம். போனி கபூர் எகிப்து மொழியில வெளியான ஹெப்டா தி லாஸ்ட் லெக்சர் என்ற படத்தை தமிழ அஜித் சாரை வைத்து எடுத்து விடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்களாம். இதனை ஏற்கனவே தல அஜித்தை வைத்து மங்காத்தா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த வெங்கட் பிரபு இயக்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாகவே தெரியுது. மேலும் இதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்துவிட்டதாக தகவல்களும் வெளியாகிருக்கு. மீண்டும் வெங்கட் பிரபுவுடன் கூட்டணி அமைந்தால் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைப்பாளர் என்பது மட்டும் உறுதி. அதனை தொடர்ந்து தல அஜித் வினோத்துடைய புதிய கதையில நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. போனி கபூருடைய தயாரிப்புல தொடர்ந்து 3 படங்கள் தல அஜித் நடிப்பார் அப்படின்னு தெரியுது. நேர்கொண்ட பார்வை படம் மே 1ஆம் தேதி கண்டிப்பாக வெளியாகும் என ஒரு சில கோலிவுட் வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. கோலிவுட் வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதற்கான வேலைகளை படக்குழு விரைந்து செய்து கொண்டும் வராங்களாம். அடுத்த மாதத்துல அடுத்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கலாம். நம்ம அஜித் சார் நல்ல கதையம்சம் கொண்ட கதைகளை மட்டுமே நடிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காராம். ஏற்கனவே இதனை தொடர்ந்து வரும் எல்லா படங்களும் தமிழ் சினிமாவின் முக்கிய படங்களாகவே அமையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழ் உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.